இப்போ நம்ம LangChain பற்றி பார்க்க போகிறோம். LangChainன்றது பைத்தானோட ஒரு ஃப்ரேம்ஒர்க். அந்த ஃப்ரேம்ஒர்க்கை யூஸ் பண்ணி நம்மளால் கஸ்டம் ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்து ரைட் பண்ண முடியும். அண்ட் ஈவன் நம்மளால் ஈஸியராக LLM பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸை வந்து நம்மளால் பில்ட் பண்ண முடியும். தட்ஸ் யூஸ் ஆஃப் LangChain. நெக்ஸ்ட் ஓலமா பற்றி பார்க்க போகிறோம். ஓலமான்றது ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஏஐ மாடலில் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம லோக்கலில் வந்து ரன் பண்ண முடியும். லோக்கல் இந்த சென்ஸ் நம்ம ஆஃப்லைனில் வந்து ரன் பண்ண முடியும். பட் எல்லா மாடல்ஸும் நம்ம ரன் பண்ண முடியாது. லைக் ப்ரைவேட் மாடல்ஸ் வந்து நம்ம ரன் பண்ண முடியாது. ஸோ ஒரு சில சப்போர்ட்டிவ் மாடல்ஸை வந்து நம்மளால் ஆஃப்லைனில் ரன் பண்ண முடியும். அண்ட் இட்ஸ் கம்ப்ளீட்லி 100% நோ இன்டர்நெட் அண்ட் இட்ஸ் பியூர் ஆஃப்லைன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அஃபிஷியல் சைட்டுக்கு போய்ட்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுன்றதை பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம அதை வச்சு எப்படி ஒரு பைத்தானில் ஒரு குட்டி அப்ளிகேஷன் ரன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஓலமாவோட அஃபிஷியல் பேஜுக்கு வந்து நம்ம வந்தாச்சு. இங்கே நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். உங்களோட ஓஎஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸ்கிரிப்ட் மூலிமா டவுன்லோட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் டேரெக்டாக இந்த விண்டோஸாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் இந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லி அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்டால் பட்டனை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும். இப்போ நம்ம டெர்மினலுக்கு போயிடலாம். டெர்மினலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம மாடல்ஸ் எப்படி சர்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சர்ச் பாரில் ஜஸ்ட் மாடல் அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். ஸோ ஓலமாவில் சப்போர்ட் ஆகிற எல்லா மாடல்ஸும் உங்களுக்கு இங்கே லிஸ்ட் ஆகும். உங்களுக்கு பாப்புலர் வேணுன்னா பாப்புலர், ஒரு லேட்டஸ்ட்டாக இருக்கிறது வேணால் நீங்கள் நியூவஸ்ட்டுக்கு போய்க்கலாம். இப்போ நம்ம இந்த குவென் மாடலை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் வரும்போது உங்களுக்கு CLI கமாண்டும் இருக்கும். ஓலமா ரன் அண்ட் உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ அதை நீங்கள் இங்கே கொடுத்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம டெர்மினலுக்கு போயிடலாம். ஓகே, ஸோ ஓலமா அப்படின்னு சொல்லி இந்த கமாண்ட் நீங்கள் ரன் பண்ணும்போது அதோட அவைலபிள் கமாண்ட்ஸ் எல்லாமே நமக்கு லிஸ்ட் பண்ணும். மோஸ்ட் ப்ராபபிளாக நம்ம வந்துட்டு இந்த ரன் கமாண்ட் யூஸ் பண்ணுவோம் புது மாடலை வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. அண்ட் ரிமூவ் வந்துட்டு நம்ம அந்த மாடலை ரிமூவ் பண்ண நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லிஸ்ட் எல்எஸும் நீங்கள் கொடுத்துக்கலாம், ஆர்எல்ஸ் லிஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ என்னென்ன மாடல்ஸ் நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ அது உங்களுக்கு லிஸ்ட் பண்ணி கொடுக்கணும். ஓகே, இப்போ நம்ம VS கோடில் போயிட்டு நம்ம ஒரு குட்டி அப்ளிகேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஓகே, டெர்மினல் ஓப்பன் பண்ணியாச்சு. இங்கே ஒரு குட்டி விஷயம், நம்ம யூஸ்வலாக வந்து இப்போ தான் நம்ம பேக்கேஜ் மேனேஜராக கொஞ்சம் வருஷமாக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபார் அ சேஞ்ச் நம்ம இப்போ ஒரு லேட்டஸ்ட் பேக்கேஜ் மேனேஜர் வந்து யூஸ் பண்ண போகிறோம், which is known as UV. Okay, this is UV, which is a new package manager for Python. And இந்த UV வந்து ரெஸ்ட்டில் எழுதியிருக்கனால நம்ம UV வச்சே நம்ம பைத்தானை வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். ஓகேங்களா? பட் பிப்பில் வந்துட்டு அப்படி கிடையாது. பைத்தான் கூட தான் பிப் வரும். ஓகே, அண்ட் நம்ம ஏதாவது ஸ்கிரிப்ட்ஸ் ரன் பண்ணோன்னா UV ரன் ஸ்கிரிப்ட், UV ரன் a.py அந்த மாதிரி ஃபைலையும் நம்ம ரன் பண்ணிக்க முடியும். அண்ட் ஆட் ஆர் ரிமூவ் ஸ்கிரிப்ட் நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எப்படி நம்ம இனிஷியலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் கமெண்ட் வந்து UV init. இது வந்துட்டு ஒரு டம்மி ஒரு பைத்தான் ஃபைலை க்ரியேட் பண்ணும். அண்ட் விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் அண்ட் டிபெண்டன்சி ஃபைல் இது எல்லாமே நம்ம க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். அண்ட் முக்கியமாக இதில் வந்து UV லாக் அப்படின்னு சொல்லி இந்த ஃபைல் இருக்குது. இந்த ஃபைல் மூலிமா வந்துட்டு நம்மளால் ப்ராஜெக்ட் டிபெண்டன்சிஸை வந்து லாக் பண்ணிக்க முடியும். தட்ஸ் அ இம்பார்ட்டண்ட் திங். நம்ம பைத்தானில் வந்து ஒரு ரெக்குவயர்மெண்ட் ஃபைலை வந்து மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு அவசியமே இல்லை. UVயில் இந்த லாக் ஃபைலை எல்லாமே மேனேஜ் பண்ணிக்கும். வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, டெர்மினலுக்கு வந்தாச்சு. இப்போ நான் UV init அப்படின்னு சொல்லி இந்த கமெண்ட் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பைத்தான் ஃபைல் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த பைத்தான் ஃபைலில் ஜஸ்ட் ஒரு ஹலோ ஓல்ட் மெசேஜ் இருக்கும். இதை எப்படி ரன் பண்ணுறதுன்னு காட்டுறேன். UV run main.py. ஓகே, ஸோ நமக்கு மெசேஜ் வந்து கிடச்சிடுச்சு. பிரிண்ட் மெசேஜ் ஹலோ ஃப்ரம் LangChain YT அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் திஸ் இஸ் அ லாக் ஃபைல். இதில் தான் நம்ம டிபெண்டன்சிஸ் எல்லாமே லாக் பண்ணிக்கும். அண்ட் இந்த டாம் ஃபைலில் வந்துட்டு டிபெண்டன்சி ஆட் பண்ணுறோன்னா இங்கே உங்களுக்கு அந்த வெர்ஷன்ஸ் எல்லாமே இங்கே ஈஸியாக வந்து லிஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ உங்களால் ஈஸியாக தெரியும் இதில் என்ன டிபெண்டன்சி என்ன வெர்ஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இப்போ நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான டிபெண்டன்சி வந்து நான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இங்கே டிபெண்டன்சியில் எப்படி ஆட் ஆகும்னு பார்த்துடலாம். UV add
LangChain. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் LangChain மட்டும் கொடுத்துருக்கேன். அது ஆட்டோமேட்டிக்காக இந்த வெர்ஷனை வந்து இங்கே ஆட் பண்ணிக்கும். அதுதான் நான் அப்படியே சொல்லியிருந்தேன். நம்ம ரெக்குவயர்மெண்ட் ஃபைலை வந்து வச்சுட்டு ஒரு வெர்ஷனை வந்து மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு அவசியமே இல்லை இந்த யூவியில். நெக்ஸ்ட் ஆட் Ollama, இது இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் கமாண்ட் uv add Ollama LangChain. ஓகே, ஸோ இதெல்லாமே நமக்கு டிபெண்டன்சிஸ், இதெல்லாமே நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு Ollama LangChain அப்படின்னு சொல்லி இந்த பேக்கேஜ் வந்து நாட் அவைலபிள்னு இருக்குது. ஏன்னா நான் பேரை வந்து உல்ட்டாவாக கொடுத்துட்டேன், சாரி. ஸோ uv add LangChain Ollama. ஓகே, இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நம்ம டெர்மினலை கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஃபோல்டர் வச்சுட்டு நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். புதுசாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. SRC அப்படின்னு சொல்லி இந்த ஃபோல்டருக்குள்ளே நாம் ஃபஸ்ட் ப்ராஜெக்டை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ model.py ஒரு மாடலை யூஸ் பண்ணி ஒரு குட்டி அப்ளிகேஷனை வந்து நம்ம ரன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான டிபெண்டன்சிஸ் எல்லாமே நம்ம இம்போர்ட் பண்ணிக்க போகிறோம். ஃப்ரம் LangChain என்ன டைப் ஆஃப் மாடல் நம்ம சாட் மாடலை சூஸ் பண்ணுறோம் அண்ட் என்ன டிபெண்டன்சி நமக்கு தேவை, we are going to import that which is known as init chat model. ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம அந்த init chat model நம்ம இம்போர்ட் பண்ண டிபெண்டன்சி அப்படியே காப்பி பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்ம தேவையான ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம பாஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி Ollama லிஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த கமாண்ட் நீங்கள் ரன் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம என்னென்ன மாடல்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அதை லிஸ்ட் பண்ணும். நான் இந்த லேட்டஸ்ட்டான இந்த மாடல் நேம் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்துட்டு நம்ம Ollama மாடல் நேமை வந்து பாஸ் பண்ண போகிறோம். ஸோ Ollama அண்ட் நம்ம காப்பி பண்ணிவிட்டு வந்த அந்த மாடல் நேம். ஸோ நான் டெம்பரேச்சர் வந்து 0ல் வந்து செட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஹலூசினேஷன் வேணும்னா 0.59. ஸோ எவ்வளோ வந்து பாயிண்ட்ஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து ஹலூசினேஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுக்கு நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் which is known as model. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூசரோட query. ஸோ அதை நம்ம query அப்படின்னு சொல்லி இந்த வேரியபிள்குள்ளே நான் வச்சுக்கிறேன். query என்ன வேணுமோ அதை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். வாட் இஸ் ஏ மாடல் அண்ட் Ollama இந்த query வந்து நான் பாஸ் பண்ணியாச்சு. அண்ட் இந்த query எப்படி நம்ம மாடலுக்கு கொடுத்து நம்ம எப்படி ரெஸ்பான்ஸ் வாங்குறதா நெக்ஸ்ட் ஸ்டெப் which is known as invoke மெத்தடை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட queryயை வந்து மாடல் கிட்ட பாஸ் பண்ணி நம்மளோட ரெஸ்பான்ஸை கெட் பண்ணுறது எப்படின்ட்டு பார்க்க போகிறோம். இப்போ நான் மாடல் ஆப்ஜெக்டை கால் பண்ணிவிட்டு invoke அப்படின்னு சொல்லி இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் நம்மளோட queryயை வந்து பாஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இது ஒன்றுமே கிடையாது. நம்ம ChatGPT UIயில் போயிட்டு டைரெக்டாக இந்த queryயை மட்டும் கேட்போம். வாட் இஸ் ஏ மாடல் அண்ட் Ollama அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன கொஷின் இருக்கோ போடுவீங்க. பேக் எண்டில் நான் இப்போ எழுதுகிற மாதிரி இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ரன் ஆகி தான் நமக்கு டைரெக்டாக அவுட்புட் கிடைக்கும். அவ்வளோதான், இது ஒரு சிம்பிள் ஸ்டெப். உங்களுக்கு இப்போ கொஞ்சம் கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் which is known as response. ஸோ இந்த ரெஸ்பான்ஸை நம்ம பிரிண்ட் பண்ணும்போது ChatGPT கொடுக்குற அதே ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு இங்கே டெர்மினலில் கிடைக்க போகுது. ஸோ பிரிண்ட் மெசேஜ் போட்டுக்கலாம். ஜஸ்ட் ஒரு டம்மி லைன்ஸ் வந்து நான் கொடுத்துக்கிறேன். இங்கே தான் நம்மளோட ஆக்சுவல் ரெஸ்பான்ஸ் வரப்போது. நான் F-string யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே ரெஸ்பான்ஸை வந்து கெட் பண்ணிக்க போகிறேன். ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட் இங்கே கால் பண்ணியாச்சு. ஓகே, ஆல் டன். இதையும் நான் இங்கே கீழே கொடுத்துக்கிறேன். ஓகே, டெர்மினலை கிளியர் பண்ணிக்கலாம். uv run. அதுக்கு முன்னாடி நம்ம ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி நம்ம ஆர்கனைஸ் பண்ணால நம்ம SRC ஃபோல்டருக்குள்ளே மூவ் ஆகிடணும். இல்லைனா நமக்கு இப்போ எரர் வரும், நோ சச் ஃபைல்னு சொல்லிட்டு. ஸோ uv run 01 model.py.
இப்போ நமக்கு எரர் என்ன வந்திருக்கு பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் எரர் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. மாடல் இஸ் ரெக்வயர்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம லைட்டாக கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துட்டோம். தட்ஸ் த இஷ்யூ. ஓகே, இதை கிளியர் பண்ணிவிட்டு எகெயின் அப்புறம் கொடுத்து ரன் பண்ணுங்கள். ஸோ இதை ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு தான் நமக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். இப்போ நம்ம குவென் யூஸ் பண்ணியிருக்கனால இது எனக்கு மோர் தென் அ மினிட்டே வந்து எடுத்துக்குது. நான் இதை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம வேறு மாடலை யூஸ் பண்ணலாம். ஸோ இது மாதிரி தான் நம்ம ஒரு சில மாடல்ஸ் வந்து நமக்கு ஸ்லோவாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணணும். இதை நான் ஸ்டாப் பண்ணுறேன். Ctrl+C கொடுத்துட்டு ஓலாமா ஏர்லெஸ் கொடுத்துட்டு நான் இருக்க மாடல்ஸை வந்து லிஸ்ட் பண்ணுறேன். நான் இந்த LangChain லேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த மாடலை வந்து நான் சூஸ் பண்ணிவிட்டு குவென்க்கு பதிலாக நான் அதை ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஓகே, ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. Ctrl+L கொடுத்துட்டு என்ன அப்புறம் கொடுத்து ரன் பண்ணுங்கள். லெட்ஸ் see. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு அவுட்புட் வந்து கிடச்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது. இப்போ நமக்கு ஏ கொடுக்குற அந்த எக்ஸாக்ட் அவுட்புட் எப்படி வரணும்னு பார்த்திங்கன்னா இந்த கண்டென்ட்குள்ளே தான் இருக்குது. மீதி எல்லாமே நமக்கு தேவையில்லை. இந்த மெட்டா டேட்டா அதெல்லாமே நமக்கு தேவையில்லை. இப்போ நம்ம கண்டென்ட்டை மட்டும் பிரிண்ட் பண்ணும்போது எக்ஸாக்டான அவுட்புட் வந்து நமக்கு கிடச்சிடும். ஸோ இந்த கண்டென்ட் ஆப்ஜெக்ட் அப்படியே நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ டெர்மினலை கிளியர் பண்ணிட்டு அப்புறம் கொடுத்து ரன் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம ரெஸ்பான்ஸில் இந்த கண்டென்ட் ஆப்ஜெக்டை மட்டும் நம்ம பின் பண்ணி பிரிண்ட் பண்ணும்போது எக்ஸாக்டாக நமக்கு ChatGPTயில் எப்படி ரெஸ்பான்ஸ் வருமோ அந்த ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு கிடச்சிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ஏ மாடல்னா என்ன, அதுக்கப்புறம் ஓலாமானா என்னன்னு சொல்லி நமக்கு கொஞ்சம் டீட்டெயில்டான அவுட்புட்டே வந்து கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம மாடலை யூஸ் பண்ணி நம்மளோட query-யை வந்து இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்னன்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் எ கிரேட் டே.